இங்கே ஜென்ரலாக 50 ருபீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கன்சல்டேஷன் சார்ஜஸ். ஒரு சிலரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வாங்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே இன்ஜெக்ஷன்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 டேஸ்க்கான டேப்லெட்ஸ்மே வந்து அது ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க அவங்க. இங்கே ROA ஃபார்மசின்னு கீழே தனியாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நீங்கள் எந்த மெடிசன்ஸ் வாங்கினாலுமே ட்ரஸ்ட் மூலயமா நீங்கள் வாங்குறதுனால 15% ஆஃப் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. எந்த மெடிசன்ஸ் இல்லைனாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். எல்லா மெடிசன்ஸ்க்கும் 15% டிஸ்கவுண்ட் இருக்குது. இங்கேருந்து இல்லை, எங்கேருந்து நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துன்னு வந்தாலும் உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் வரும். வெளியிலலாம் போனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். மற்றபடி கன்சல்டன்ட் ஜென்ரல் பார்க்குற பேஷண்ட்டுக்கு வந்து ஃப்ரீயாகவே நாங்கள் கொடுக்குறோம் டேப்லெட். மந்த்லி 3rd Saturday வந்து ஃப்ரீ கேம்ப் நடக்கும். மந்த்லி 1st Friday வந்து ஐ கேம்ப் நடக்கும், ஃப்ரீ கேம்ப். எல்லாமே ஃப்ரீ தான், அதுக்கு எதுவுமே பேபிள்லாம் கிடையாது. கண்ணுக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னா அவங்களுமே எல்லாமே மெடிசன்லாம் கொடுத்து பண்ணிவிடுவாங்க. வேறு எல்லாமே ஸ்கேனிங் இருக்குது. ஸ்கேனு ப்ரெக்னென்ட் லேடிலாம் வந்தால் ஸ்கேனு அந்த மாதிரி வெளியில் கார்பரேஷன்லேருந்து எழுதி கொடுக்குற ஸ்கேன் ஃபுல்லாகவே இங்கே தான் வராங்க, இந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்க. ஏன்னா வெளியில் ஸ்கேன்லாம் பார்த்தீங்கன்னா 700, 800, 1000 அந்த மாதிரி போகும். நம்மக்கிட்ட இங்கே வந்து 150 அந்த மாதிரி தான் ரேஞ்சு. மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் இங்கே போயிட்டு. கண்ணு செக்அப் சுகர் பேஷண்ட்ஸ் இல்லாமல் நார்மல் பேஷண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐ டிபார்ட்மெண்ட்டில் கண்ணு செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அதுக்கான கண்ணாடி, மயோபிக் கரெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த கண்ணில் இருக்க பிரச்சனைகள், லாங் சைட் ஷார்ட் சைட் டிஸ்டன்ஸ், இதெல்லாமே கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹெல்பிங். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏழைக்குன்ட்டு நடத்துகிறாங்க, புவர் பீப்புளுக்கு நடத்துகிறாங்க. ஒரு 100 ருபீஸ் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். நம்ம எக்ஸ்ரே இருக்குது, ECG இருக்குது, ஸ்கேன் இருக்குது. ஸ்கேனில் வந்து இந்த கார்பரேஷன்லேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து எழுதி கொடுப்பாங்கள்ல ஸ்கேனு, அதெல்லாம் எடுப்போம். அப்புறம் வந்து டயாலிசிஸு, வெளியிலலாம் டயாலிசிஸ் போனான்னா 1500, 2500 ஆகும். இங்கே ஒரு டயாலிசிஸ் 500 ருபீஸ் தான். ரெஜிஸ்ட்ரேஷன் கூட கிடையாது. ஸோ வெளியில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் இல்லாதவங்க இருப்பாங்க. ஸோ டைம்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மெடிக்கேஷனோ ப்ளஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டோ கிடைக்காம இருக்கும். ஸோ அந்த மாதிரி யார் இருந்தாலுமே இந்த லொக்கேஷனுக்கு வந்து இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் அவைலபிலிட்டி டாக்டர்ஸை பொறுத்து அவங்க ட்ரீட்மெண்ட் நல்லாவே ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்கலாம். செகண்ட் ஃப்ளோர் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் பைரவி. இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ROA அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரஸ்ட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ராஜஸ்தான் யூத் அசோசியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து முக்கியமாக சொல்கிறதுனா மக்களுக்காகவே வந்து இயக்கிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் மெயின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா 50 ரூபா இருந்துச்சுன்னா போதும், நமக்கான தேவையான மாத்திரைகள் மருந்துகளையும் நம்ம வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 100 ரூபா இருந்துச்சுன்னா அந்த ஃபுல் உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்ற செக்கப்பையும் நீங்கள் எடுத்துக்கலாம். 500 இருந்துச்சுன்னா உங்களுக்கு மொத்த ட்ரீட்மெண்ட்டுமே நீங்கள் முடிச்சுக்கலாம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ECG, எக்ஸ்ரே, கேனு, லேபு, டைனசிஸ் இப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே இங்கே ஒரு உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது மெயின் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் அப்படின்றவங்களுக்கு மட்டுமே இது உருவாக்குனது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய பேர் வராங்க, அவங்ககிட்டயும் பேசலாம், இங்கே இருக்கிற டாக்டர்ஸ்கிட்டையுமே பேசலாம். வாங்க உள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். என் பேர் டாக்டர் விஜயகுமார், ஜெனரல் ஃபிசிஷியன் கம் டயபெட்டாலஜிஸ்ட். ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக 4 to 7 o'clock வரைக்கும் இங்கே ROA மெட்ராஸ் காஸ்மோ ஃபவுண்டேஷனில் வந்து ஜென்ரல் அண்ட் டயபெட்டாலஜி கன்சல்டேஷனுக்காக ரெகுலர் விசிட்ஸ்க்கு வந்துட்டுருக்கேன். இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது சார்? என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது? இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் 13 years ஆயிடுச்சுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டே கேர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா OPD பேசஸ், அதுக்கப்புறம் ஆல் லெபோரட்டரிக்கல் அண்ட் ரேடியாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் பர்பஸஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் பண்ணப்பட்டது தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்டில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 13 years ஆஃப் ரன்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே இருக்குது. இல்லை வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேன் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு மெடிசன் வாங்குறதுக்குனா கூட குறைஞ்சது ஒரு 500 கம்மி இருக்காது, 500லேருந்து தான் இருக்குது. ஆனால் நம்மளது பார்க்கும்போது 50லேருந்து இருக்குது. அந்த 50 ருபீஸ் வாங்கியுமே 3 டேஸ்க்கான மெடிசன்ஸுமே கொடுத்துட்றீங்க. ஃபர்ஸ்ட் திங், இது ப்ரைவேட் செக்டார் கிடையாது, சரிங்களா? ஸோ இந்த ஆர்கனைசேஷன், இந்த டே கேர் சென்டரை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபண்ட் பண்ணுறது வந்து இங்கே ஜெயின் அசோசியேஷன் ஆர்கனைசேஷன். ஸோ இங்கே ட்ரஸ்டீஸ் இருக்காங்க, ப்ளஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி பேஸ்டில் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வெல்ஃபேர் பேஸில் ஃபண்ட்ஸ் நிறைய ரைஸ் பண்ணி அந்த ஃபண்ட்ஸை வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல நோக்கத்துக்காக பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் ஆரம்பித்து அந்த மாதிரி அவுட் சோர்ஸ் பண்ண ஃபண்ட் எல்லாமே உள்ளே போட்டு இங்கே மக்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சீப்பர் ரேட்ஸில் வித் குட் குவாலிட்டி ஆஃப் மெடிசன்ஸ் வித் குட் குவாலிட்டி ஆஃப் கன்சல்டேஷனோட வந்து எல்லா கேருமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்னென்னா யூஸ்வலாக நம்ம வெளியில் ஏதாச்சும் ஒரு ப்ரொசீஜரோ இல்லை இன்வெஸ்டிகேஷனோ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அங்கே இருக்கிற காஸ்டிங்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கம்மியாக இருக்கும்.
ஸோ இது வந்து ட்ரஸ்ட் மூலியமாக வர்றதுனால நமக்கு இங்கே நிறைய திங்ஸ் அஃபோர்டபுளாக இருக்குது. இந்த ஃபவுண்டேஷன் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? இது டே கேர் சென்டர்ன்றதுனால மார்னிங் 8 o'clock இருந்து ஈவினிங் 8 o'clock வரைக்கும் உங்களுக்கு ஓபிடி கன்சல்டேஷன், ஜென்ரல் ஓபிடி கன்சல்டேஷன் எவ்ரிடே இருக்கும். அதே மாதிரி எல்லா ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸும் வந்து இங்கே வராங்க. ஸ்பெசிஃபிக் டைம் டேபிள் பேஸிஸில் வருவாங்க, வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் அந்த மாதிரி. ஸோ எல்லா டாக்டர்ஸுமே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, இஎன்டி இருக்காங்க, ஆப்ஸ்டெக்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க, ஃபிசிஷியன் கம் டயபெட்டாலஜிஸ்ட் இருக்கும், சர்ஜன் இருக்காங்க, டென்டல் மெயினாக டென்டல் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, ஆன்காலஜி சர்ஜரிக்குன்னு தனியாக பில்டிங்கே இருக்குது. இந்த பில்டிங் இல்லாமல் லைக் பக்கத்து பில்டிங்கில் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் தனியாக டீம் இருக்காங்க, அவங்களுக்கும் தனி பில்டிங் இருக்காங்க. முக்கியமாக டயாலிசிஸ் இருக்காங்க, டயாலிசிஸ் நெஃப்ராலஜிஸ்ட் கன்சல்டேஷன் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டாக்டர்ஸோட கன்சல்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அட் ஒன் பாயிண்ட்டில் இங்கே கிடைக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட் மோஸ்ட் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இது வந்து கன்சல்டேஷன் பேஸஸில் சரிங்களா. இது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் லெபோரட்டரிக்கு எல்லா லேப் டெஸ்டிங்ஸுமே இங்கே இருக்கும் சரிங்களா. பயோகெமிஸ்ட்ரி, பெத்தாலஜி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா லேப் டெஸ்டிங்ஸுமே இங்கே மோஸ்ட் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக செஸ்ட் எக்ஸ்ரே, இசிஜி, அதுக்கப்புறம் ரேடியாலஜிக்கலில் வந்து இது 2, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ராசவுண்ட் அப்ஸ்ட்ரக்டிக்ஸ் ப்ளஸ் அல்ட்ராசவுண்ட் ஜென்ரல் இது எல்லாமே வந்து இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. இது இல்லாமல் மேமோகிராம் ப்ளஸ் வந்து கம்ப்ளீட் கேன்சர் ஸ்க்ரீனிங் வந்து இங்கே பண்ணுறாங்க. சிடிஎம்ஆர்ஐ தவிர்த்து இது எல்லாமே இங்கே இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ROA ஃபார்மசின்னு கீழே தனியாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற மெடிக்கேஷன்ஸில் ஓவரால் நீங்கள் எந்த மெடிசன்ஸ் வாங்கினாலுமே ட்ரஸ்ட் மூலயமா நீங்கள் வாங்குறதுனால 15% ஆஃப் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வெளி ஃபார்மசியில் நீங்கள் சேம் பிராண்ட் ஆஃப் மெடிசன்ஸ் இப்போ நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது வாங்குறீங்கன்னா அது வெளியே வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் உங்களுக்கு 15% ஆஃப் டிஸ்கவுண்ட் இருக்கும். அது இல்லாமல் இங்கே ஜென்ரலாக 50 rupees தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கன்சல்டேஷன் சார்ஜஸ். இப்போ 50 ரூபா கொடுத்து கன்சல்டேஷன் சார்ஜ் போட்டு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கன்சல்டேஷனுமே இல்லாமல் ஸோ அவங்களோட அஃபோர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம மெடிசன்ஸ் எழுதுகிறோம். ஒரு சிலரால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே வாங்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே இன்ஜெக்ஷன்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 டேஸ்க்கான டேப்லெட்ஸ்மே வந்து பேசிக்காக என்ன டேப்லெட்ஸ் எழுதுகிறோமோ அது எல்லாமே இங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க. அது ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க அவங்க. ஃபார்மசிலலாம் அந்த மெடிஷன்ஸ்லாம் வாங்குவாங்கல்ல, அதுக்கான அமௌண்ட்ஸ் எவ்வளோவா இருக்கும்? அது வந்து இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓபிடி கேரில் கொடுக்குற மெடிசன்ஸ் ஃப்ரீ தான். உங்களுக்கு 2 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக எந்த டாக்டர் எழுதினாலும் அது மெடிசன்ஸ் ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. அதை தவிர்த்து ஒரு சில மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் பண்ணி தான் வாங்கணுன்ற மெடிசன்ஸ்க்கு 15% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ தான் காஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. எழுதுகிற மெடிக்கேஷன்ஸில் ஓவரால் என்ன பில்லோ அதுக்கு 15% டிஸ்கவுண்ட் அவங்க கொடுக்குறாங்க. ஹாய் சார், வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சார்? ராகேஷ். எந்த மெடிசன்ஸ் இல்லைனாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். எல்லா மெடிசன்ஸ்க்கும் 15% டிஸ்கவுண்ட் இருக்குது. இங்கேருந்து இல்லை, எங்கேருந்து நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துன்னு வந்தாலும் உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் வரும். ஓ, இங்கே மட்டும் இல்லாமல் யார் எந்த ஹாஸ்பிட்டல் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் நாங்கள் 15% டிஸ்கவுண்ட் கொடுப்போம். இந்த ப்ரைஸ் எதனால் இது பண்ணுறீங்க? ஃபார் ட்ரஸ்ட் அப்புறமா ஜனங்களுக்கு இது வரணும்னு சொல்லிட்டு, பெனிஃபிட்ஸ் வரணும்னு சொல்லிட்டு. ப்ராஃபிட் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறோமா, இங்கே வந்து நாங்கள் பர்சனலாக எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது. வணக்கம். நான் வந்து இங்கே 13 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கொஞ்சம் கன்சல்ஷனில் வர்றதால பேஷண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் வருவாங்க. பிலோ ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி சுகர் மெடிசன்லாம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தோம் நாங்கள். ஸோ அதுலேருந்து இங்கே பேஷண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. 15 நாளைக்கு 70 ரூபாய் அந்த மெடிசன்ஸ். வெளில போனால் இங்கே உள்ளது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் தான், வெளியிலலாம் போனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். மற்றபடி கன்சல்டன்ட் ஜென்ரல் பார்க்குற பேஷண்ட்டுக்கு வந்து ஃப்ரீயாகவே நாங்கள் கொடுக்குறோம். டேப்லெட் 2 நாளைக்கு கொடுப்போம். அவங்க எல்லாமே பார்த்துட்டு நல்லா தான் இருக்குதுன்ட்டு அவங்க பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் நிறைய இடத்துலேருந்து வந்துடுவாங்க. இப்போ நிறைய வந்து வேப்பம்பட்டு, மதுராந்தகம், வேலூர் அங்கேருந்துலாம் வந்து நம்மக்கிட்ட டேப்லெட் வாங்குறாங்க. அங்கேருந்துலாம் வராங்க அந்த சுகர் மெடிசனுக்காக வந்து வாங்கிட்டு போவாங்க. இங்கே வருவாங்கள்ல பேஷண்ட்ஸ்லாம், எந்த ஆரம்பத்தில் வந்த பேஷண்ட்ஸ்க்கும் இப்போ வர்றவங்ககிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்களா? அவங்க எந்த மாதிரிலாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க? பேசுகிறோம்னா இங்கே உள்ள சர்வீஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் ஃபஸ்ட் திங்ஸ் வந்து நாங்கள் எல்லாமே பழைய ஸ்டாஃபு, ரெகுலராக வர பேஷண்ட்க்கு எங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களுக்குமே எங்களுக்கு தெரியும். ஸோ கான்வர்சேஷன் நல்லா தான் இருக்கும். புதுசாக வர்றவங்க யாருன்னா நாங்கள் இன்ட்ரோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களையுமே நாங்கள் இந்த டைமுக்கு வாங்க, மந்த்லி 3rd Saturday வந்து ஃப்ரீ கேம்ப் நடக்கும், அதையுமே நாங்கள் சொல்லிவிடுவோம் அவங்கக்கிட்ட. அப்புறம் வந்து மந்த்லி ஃபஸ்ட்டு ஃப்ரைடே வந்து ஐ கேம்ப் நடக்கும், ஃப்ரீ கேம்ப். எவ்ரி மந்த் 3rd Saturday ஃப்ரீ இதுவாக நடக்கும். ஆமாம், ஃபஸ்ட்டு ஃப்ரைடே வந்து ஃப்ரைடே கண்ணுக்காக நடக்கும். எல்லாமே ஃப்ரீ தான், அதுக்கு எதுவுமே பேபிள்லாம் கிடையாது, அதுக்கு எதுவுமே பே பண்ணுறது கிடையாது. கண்ணுக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னா அவங்களுமே எல்லாமே மெடிசன்லாம் கொடுத்து பண்ணிவிடுவாங்க. 3rd Saturdayன்றது சுகர் பிபி மாத்திரை வந்து அந்த 70 rupees இல்லாமல் ஃப்ரீயாக கொடுப்போம். ஸோ அதனால் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அது இன்னும் நல்லா வந்துட்டு தான் இருக்காங்க.
இன்னமும் வருவாங்கன்னு நினைக்கிறோம். வேறு எல்லாமே ஸ்கேனிங் இருக்குது. ஸ்கேனு ப்ரெக்னென்ட் லேடிலாம் வந்தால் ஸ்கேனு அந்த மாதிரி வெளியில் கார்ப்பரேஷன்லேருந்து எழுதி கொடுக்குற ஸ்கேன் ஃபுல்லாகவே இங்கே தான் வராங்க, இந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்க. ஏன்னா வெளியில் ஸ்கேன்லாம் பார்த்தீங்கன்னா 700, 800, 1000 அந்த மாதிரி போகும். ஆனால் நம்மக்கிட்ட ஸ்கேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபர்டபுளாக மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. 400லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்கேனு. அதே மாதிரி எக்ஸ்ரேவும் வெளியிலலாம் ரொம்ப ஜாஸ்தி ரேட்டு. நம்மக்கிட்ட இங்கே வந்து 150 அந்த மாதிரி தான் ரேஞ்சு. மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் இங்கே போய்ட்டு. அதிகபட்சம் ரேட்டு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ? அதிகபட்சம் ரேட்டு அப்படின்னா இங்கே ஒன்றும் கிடையாது. இங்கே டென்டலில் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். டென்டலில் வந்துட்டு வெளியில் ரூட் கெனால் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா அது 3000 அந்த மாதிரி ஆகும். இங்கே 1000லே பண்ணித்தராங்க. ப்ளஸ் கேப்பு 1500 அப்படி வரும். வெளியிலலாம் ஒரு ரூட் கெனால் ப்ளஸ் கேப்புக்கே 6000, 10,000 அந்த மாதிரி ஆகும். இங்கே நம்மளுக்கு 3000க்குள்ளாரே வந்துடும். அதனால் எல்லாமே அஃபர்டபுளான ஒரு ப்ரைஸில் தான் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. என் பேர் வந்து திவ்ய சுந்தரி. ஒரு 10 இயர்ஸாக வந்துட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா. எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் என் பசங்களுக்கு உடம்பு சரியில்லைனா இங்கே தான் அழைச்சிட்டு வந்திருக்கேன். இங்கே வந்தால் ட்ரீட்மெண்ட் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே இங்கே தான் நான் வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் வரும்போது என்ன ப்ராப்ளம்காக வந்தீங்க? ஃபஸ்ட் டைம் வந்து ஜுரம் ஃபீவருக்காக தான் வந்தேன். அதுக்கப்புறமா எது இருந்தாலும் நான் இங்கே தான் வந்து பார்த்தேன். இந்த ப்ரைஸ்லாம் உங்களுக்கு அஃபர்டபுளாக இருக்கா? கண்டிப்பாக. இங்கே இவங்களே தருவாங்க. அதுமாரி அவைலபிள் இல்லைன்னா வெளியில் கூட வாங்கிக்கலாம்னு சொல்லி கொடுப்பாங்க. இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே கம்மி ரேட்டில் தான் இங்கே பண்ணுறது. அதனால் மோஸ்ட்லி நான் இங்கே தான் வருவேன். இங்கே இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? முதல்ல ஃபஸ்ட்டு நான் எங்களுக்கு தெரியும். ஏன்னா சொல்லிட்டு இருக்காங்க, பக்கத்தில் சொல்லுவாங்க இல்லையா இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் நான் இங்கே வரல. சரி புதுசாக தானே. அதுக்கப்புறம் நல்லா தான் பார்க்குறாங்கன்னு பக்கத்தில் நெய்பர்ஸ்லாம் சொல்லும் போது தான் நான் அது சரி நல்லா பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். 24 hours ஓப்பனில் தான் இருக்குமா சார்? டே கேர் சென்டர் மேம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்னிங் 8 o'clock ஓப்பன் பண்ணி ஈவினிங் 8 o'clock க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சண்டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் டே, உங்களுக்கு ஆஃப் டே மார்னிங் கன்சல்டேஷன் மட்டும்தான் இருக்கும், ஈவினிங் இருக்காது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே 8 to 8, சண்டே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 8 to 1 o'clock வரைக்கும் இருக்கும். இது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபவுண்டேஷன் இந்த டே கேர் சென்டரில் என்ன பண்ணுறாங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஃப்ரீ டயபெட்டிக் கேம்ப். அது வந்து இத்தனை பேருன்னு தான் குறிப்பிட்டதனமாக இல்லாமல் எத்தனை பேர் வந்தாலுமே அவங்களுக்கு வந்து டயபெட்டிக் செக்கப்ஸ், அதாவது அவங்களுக்கு சுகர் டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 daysக்கான மெடிசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கு மேலே அவங்களுக்கு மெடிசன்ஸ் வேணும்னா சம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பே பண்ணிவிட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனதர் 15 daysக்கு மெடிசன்ஸ் வந்து வெறும் 50 ரூபா கொடுத்தாலே போதும், அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ 50 ரூபா கொடுத்து தான் வாங்குறாங்க, ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்கன்றதுனால குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. ஏன்னா நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது மெடிசன்ஸோட குவாலிட்டி செக் பண்ணி தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன ஸ்பெசிஃபிக் பிராண்ட்ஸ் வந்து நம்ம எழுதுகிறோமோ ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரிக் எந்த பிராண்ட் வந்து ஜென்ரிக்காக நல்லா இருக்கோ அந்த மாதிரி தான் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸ் ஃபீட்பேக் நமக்கு ஃபாலோ அப் வரும்போது அவங்க ஃபீட்பேக்கில் பார்க்கும்போது நல்ல குவாலிட்டி கண்ட்ரோல்டு இல்லை சுகர் லெவல்ஸோடு தான் வராங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு தானே தவிர நமக்கு வந்து இவங்க ட்ரஸ்ட் மூலயமா ஃபண்ட் ரைஸ் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால ஸோ இது வந்து ஒரு நல்ல செட்டப். ஸோ வெளியில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் இல்லாதவங்க இருப்பாங்க. ஸோ டைம்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மெடிக்கேஷனோ ப்ளஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டோ கிடைக்காம இருக்கும். ஸோ அந்த மாதிரி யார் இருந்தாலுமே இந்த லொக்கேஷனுக்கு வந்து இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் அவைலபிலிட்டி டாக்டர்ஸை பொறுத்து அவங்க ட்ரீட்மெண்ட் நல்லாவே ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே இந்த RYA காஸ்மோ ஃபவுண்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஐ டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ இங்கே வர மோஸ்ட் ஆஃப் த சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம டயபெட்டிக் ரெட்டினோபதி ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். ஸோ அப்படி ரெட்டினோபதி ஸ்க்ரீனிங் பண்ணுறது வந்து கண்ணில் புற விழுறது, சுகர் அதிகமாக இருக்கிறதுனால, பிபி அதிகமாக இருக்கிறதுனால கண் மங்களாக தெரியாது, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அந்த ஐ டிபார்ட்மெண்ட் காமிச்சா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அதை ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு அது என்ன ஆப்ரேட் பண்ணணும், எப்படி பண்ணணும், எங்கே பண்ணணும், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஸ்பெக்டக்கிள்ஸ் கண்ணு செக்கப் சுகர் பேஷண்ட்ஸ் இல்லாமல் நார்மல் பேஷண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐ டிபார்ட்மெண்ட்டில் கண்ணு செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அதுக்கான கண்ணாடி, மயோபிக் கரெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த கண்ணில் இருக்க பிரச்சனைகள், லாங் சைட் ஷார்ட் சைட் டிஸ்டன்ஸ், இதெல்லாமே கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் ஹெல்பிங். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பப்ளிக் செக்டரே கிடையாது, சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரஸ்ட் பேஸ்ட் செக்டர் தான். ஸோ அதனால் இங்கே வந்து சீப்பாக கொடுக்குறாங்க அப்படின்றதுனால குவாலிட்டி வைஸ் எந்த காம்ப்ரமைசேஷனும் கிடையாது. ஸோ இங்கே என்னென்னா ஃபண்டிங் வந்து அந்தந்த பொருள் வாங்குறதுக்கோ இல்லை மெடிசன்ஸ் வாங்குறதுக்கோ டாக்டருக்கு சேலரி கொடுக்குறதுக்கோ எங்களுக்கான ஃபண்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அசோசியேஷன் மூலிமா வருது. இதனால் பெனிஃபிட் ஆகிறவங்க யாருன்னா வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தான். ஸோ அதனால் வந்து சீப் அப்படின்றதுனால வந்து குவாலிட்டி காம்ப்ரமைசேஷன் கண்டிப்பாக இருக்காது. குவாலிட்டி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன செக்டாரில் போனாலும் உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி தான் இங்கேயும் கிடைக்கும். ஸோ அதனால் அதில் எந்த குறைச்சலுமே இங்கே இருக்காது. இது பேசிக்காகவே ஹாஸ்பிட்டல் தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா
எந்த மாதிரி பேஷண்ட்டாக இருந்தாலும் தாராளமாக வரலாம். பிறந்த குழந்தையிலேருந்து 90 வயசு பாட்டி தாத்தா வரைக்கும் யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் இங்கே வரலாம். சரிங்களா? டே கேர் சென்டருன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெளியே போட்டிருக்கிறதுனால நான் சொன்னேன், திஸ் இஸ் பேசிக்கலி ஹாஸ்பிட்டல். ஸோ அதனால் வந்து என்ன மாதிரியான ஆட்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைனாலும் நீங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணணும்னா தாராளமாக வரலாம். இங்கே யாராச்சும் ஒரு ஆள் இங்கே கண்டிப்பாக இருப்பாங்க, யாராச்சும் ஒரு டாக்டர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு பேசிக் என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கு இங்கே அவைலபிலிட்டி இருக்கா, இல்லை நீங்கள் வெளியில் வந்து ஹையர் சென்டர் போகணுமான்றதை இங்கேயே நாங்கள் சொல்லிவிடுவோம். ஸோ பேசிக்காக திஸ் இஸ் அ ஹாஸ்பிட்டல் விச் ட்ரீட்ஸ் ஆல் கைண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஃப்ரம் பீடியாட்ரிக் ஏஜ் குரூப் டு ஜீரியாட்ரிக் ஏஜ் குரூப். உங்க பேரு? சங்கீதா. எத்தனை வருஷமா ஒர்க் பண்றீங்க? 12 இயர்ஸா. இங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு? இங்கே வந்து டே கேரு, இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து லேப் டெஸ்ட்டு, எக்ஸ்ரே, இசிஜி, ஸ்கேனு, டயாலிசிஸு, அப்புறம் மார்னிங் 8 to 8 மேடம் ஹாஸ்பிட்டலு. அப்புறம் வந்து மெடிக்கல் வந்து ஃபார்மசி வந்து 15% டிஸ்கவுண்ட்டு. அப்புறம் வந்து லேப் டெஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம ஹாஸ்பிட்டலில். எந்த டெஸ்ட் எடுத்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்தால் 2 நாளில் ரிப்போர்ட் கொடுத்துருவோம். அதை வந்து எக்ஸ்ரே இருக்குது, இசிஜி இருக்குது, ஸ்கேன் இருக்குது. ஸ்கேனில் வந்து இந்த கார்பரேஷன்லேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து எழுதி கொடுப்பாங்களே ஸ்கேனு, அதெல்லாம் எடுப்போம். அப்புறம் வந்து டயாலிசிஸு, வெளியிலலாம் டயாலிசிஸ் போனான்னா 1500 2500 ஆகும். இங்கே ஒரு டயாலிசிஸ் 500 ருபீஸ் தான். ரெஜிஸ்ட்ரேஷன் கூட கிடையாது. டயாலிசிஸ் பண்ணிக்கலாம் நம்ம. 24 சீட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு 12 சீட்ஸ் இருக்குது. புது பில்டிங்கில் ஒரு 12 சீட்ஸ் இருக்குது. மெயின் கேன்சருக்கு இருக்குது, ப்ரொடக்டிவ் சென்டர் இருக்குது, கேன்சர் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் வராங்க. மெடி எலக்ஸான்ட்டு ஒரு குரூப் இருக்குது, அங்கே 6 or 7 டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. மந்த்லி த்ரைஸ் வந்து டாக்டர்ஸ் வந்து பார்க்குறாங்க நம்ம ஹாஸ்பிட்டலில். மேமோகிராம் இருக்குது. அப்புறம் மந்த்லி 2 monthsக்கு ஒரு தடவை கேம்ப் நடக்குது நம்ம ஹாஸ்பிட்டலில், கேன்சர் கேம்ப் நடக்குது. அண்ட் தென் 3வது சனிக்கிழமை 3rd Saturday டயபெட்டிக் டேப்லெட்ஸ், பிபி டேப்லெட்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் 9 to 1 மேடம். அது மெயின். ஏழைங்களுக்கு நாங்கள் ஏழைக்குன்ட்டு கட்டியிருக்கிறாங்க மேடம் ஜெயின் காலங்க. இது வந்து 170 மெம்பர்ஸ் ஹாஸ்பிட்டல் ஓட்டி இருக்கிறாங்க. அவங்க குரூப் ஒரு சேர்ந்து இந்த ஹாஸ்பிட்டலில் நடத்துகிறாங்க. ஏழைக்குன்ட்டு நடத்துகிறாங்க, புவர் பீப்புளுக்கு நடத்துகிறாங்க. கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து 60 rupees தான் மேடம். ப்ளஸ் டயபெட்டிக் டேப்லெட்ஸ் வாங்கணுன்னா 70 rupees ஆகும் மேடம். ஒரு 100 rupees எடுத்துகிட்டு வந்தால் நம்ம ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் நம்ம. அவ்வளோதான். 100 rupees போதும் மேடம். 100 rupeesல முடிஞ்சிடும் மேடம். எக்ஸ்ரே அந்த மாதிரி எடுக்கணும்னா 200 தான் ஆகும் மேடம். பர்த்டே ஒரு 500 rupeesக்குள்ளே நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சிடலாம் மேடம். வணக்கம் மேம், உங்கள் பேர்? என் பேர் மோனிகா. நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே என்ன ப்ராப்ளம்க்காக? என்னோட சன் இருக்கான், அவனுக்கு 3 yearsலேருந்தே டென்டல் ப்ராப்ளம். அந்த டென்டல் ப்ராப்ளம்காக நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வருவேன். டாக்டர் சுரபி சொல்லி இவன் 3 years இருக்கும் போதேலேருந்தே இவனுக்கு வந்து டென்டல் எல்லா ப்ராப்ளமும் பார்ப்பாங்க. இப்போ இவனுக்கு 7 ஆயிடுச்சு. நான் வெளியே பார்க்காம எப்போவுமே ஃப்ரீக்வெண்ட்டாக வர்றது இங்கே தான். பிகாஸ் அவனுக்கு ஒரு கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு டாக்டர் சுரபி கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபீஸ் கூட நாமினல் ஃபீஸ், பேசிக் மினிமம் ஃபீஸ் தான். ஸோ நாங்கள் எல்லாருமே அஃபோர்ட் பண்ணலாம். என்னோட தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க மூலமாக தான் தெரியும். அது இல்லாமலே மோஸ்ட்லி இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஹாஸ்பிட்டலில் வராங்க. பீட் ஐஸ், டென்டல் இருந்தாலும் சரி, கைனாக் இருந்தாலும் சரி, எண்டோஸ்கோப்பி. என்னோட அம்மா கூட இங்கே வந்து ஃபிசியோதெரப்பி இங்கே தான் பண்ணுவாங்க. என் பாட்டி எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்கே தான். பிகாஸ் என்ன சொல்கிறது, சர்வீஸில் டாக்டர் வைஸ், நர்ஸ் வைஸ் எதுலேயுமே இஷ்யூஸ் இல்லை. அண்ட் மெயின் என்னென்னா அஃபோர்டபுள். யார் வேணால் வந்து நீங்கள் சர்வீஸ் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் யூ வில் ஹேவ் நோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது.